திராவிட மாடல் நாயகரின் 71வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டும் மற்றும் பட்ஜெட்டின் நிதிநிலை அறிக்கை விளக்க கூட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தலைமையேற்று இருக்கின்ற முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் திரு எஸ் ஐ அப்துல் காதர் அவர்கள் இந்த நிகழ்வில் விழா பேருரையும் அரசின் சார்பான திட்டங்களையும் எடுத்து வைக்க இருக்கின்ற தூத்துக்குடியினுடைய தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் அந்த தளபதியார் அவர்களுடைய 71வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டமாகவும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டமாகவும் இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதன்முறையாக காயல்பட்டினத்தில் பேசுவதற்கான அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கழகத்தின் தலைவர், திராவிட மாடல் நாயகர், ஆளுமை மிக்க முதலமைச்சர், தந்தை பெரியாரின் சமூக நீதியையும் பேரறிஞர் அண்ணாவின் மாநில சுயாட்சி கொள்கையையும் தமிழீழ தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய நல திட்டங்களையும் மனதில் நிறுத்தி ஆட்சி பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஆட்சியில் காயல்பட்டினத்தில் பேசுகின்ற வாய்ப்பை வழங்கிய எங்களுடைய கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றியை அவருடைய பாத மலர்களில் தெரிவித்து, காயல்பட்டினம் சிறுபான்மை மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி, அனைவருக்கும் சலாம் அலைக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இங்கே பேசியவர்கள் எல்லாம் கழக தலைவருடைய சாதனைகளையும் மோடி அரசில் நாம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டோம் என்பதையும் எடுத்து கூறி பேசியிருந்தார்கள். 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் ஒரு அரசு ஆளுமையோடு நிர்வாகம் செய்து அடுத்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய தாய்மண்ணில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்று இந்த 2 ஆண்டுகளில் முடிந்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து என்னென்ன பணிகளை என் மக்களுக்கு நான் செய்திருக்கிறேன் என்பதை நிதிநிலை அறிக்கையாக தந்திருக்கிறார்கள். அப்ப 2 நிர்வாக பொறுப்பை பற்றி, 2 ஆட்சிகளை பற்றி உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். எத்தனையோ பல கருத்துக்கள் இங்கு மேடையில் முழங்கப்பட்டாலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தன்னுடைய பிரச்சார மேடையில் ஒரு கருத்தை முன்வைத்து அவர் பேசியிருப்பார். அது என்னவென்று சொன்னால், ஒன்றிய அரசின் மூலமாக மக்களுக்கு சுமத்தப்படுகின்ற அந்த வரியை பற்றி அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருப்பார்கள். அதில் அண்ணா சொல்வார், நேரடி வரி, மறைமுக வரி 2 வரிகள் மக்கள் மீது சுமத்தப்படுகிறது என்று சொல்வார். நேரடி வரி எதுவென்று சொன்னால், நேரடியா கொசு வந்து நம்மளை கடிக்கிறது நேரடி வரி. எப்படி நேரடியா கொசு வந்து நம்மளை கடிச்சா அது நேர்முக சுமத்தப்படுகின்ற வரி. இந்த மறைமுக வரி எதுவென்று சொன்னால், மூட்டை பூச்சி இருக்குல்ல, அது நம்ம சட்டைக்குள்ள படுத்து ஒளிஞ்சிருக்கும். இந்த பக்கம் கிடைக்கும், பார்த்தா அப்புறம் எங்கிட்டு கிடைக்கும், அப்புறம் அங்கிட்டு கிடைக்கும். அது வந்து மறைமுக வரி என்று அண்ணா சொன்னார். ஆக மக்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரி என்றை சுமத்தி அந்த வரியின் மூலமாக ஒன்றிய அரசு என்ன செய்தது என்பதை, எவ்வளவு வஞ்சித்தது என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள். இன்னும் ஒருபடி மேலே பேசுவோம் என்று சொன்னால், இந்த சாமி கும்பிடுறதுல கூட பணக்கார சாமி, ஏழை சாமி இருக்குன்னு சொல்வாங்க.
அது என்ன பணக்கார சாமி? திருப்பதி பணக்கார சாமி, நம்ம ஐயனார் சாமி ஏழை சாமி. திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை அதுன்னு போடுவாங்க. நம்ம ஐயனார் சாமிக்கு என்ன செய்வாங்க? 3 தீப்பந்தத்தை எடுத்துட்டு போவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு 3 தீப்பந்தம், அதில் 1 எரியும், 2 அமர்ந்து போயிருக்கும். அதை தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல நான் சிறு வயதில் இருக்கும்போது நான் சென்றிருக்கேன். அப்படி போகின்ற போக்குல அங்க 3 தீவெட்டியில தூக்கிட்டு போவாங்க. அந்த தீவெட்டியில 2 அமர்ந்து போயிருக்கும், 1 மட்டும் புகைஞ்சுட்டே இருக்கும், விட்டு விட்டு எரியும். அந்த சமயத்துல போய் நான் சுண்டல் வாங்க கையை நீட்டுனா அந்த சுண்டலை போடுறவன் போற போதே அந்த தீவெட்டி அமர்ந்து போயிடும். அந்த சுண்டல் வாங்குற என் கைக்கு முன்னாடி இன்னொருத்தன் கையை வச்சு அந்த சுண்டலை வாங்கிட்டு போயிடுவான் அப்படி என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள். ஆக இந்த நாட்டில் எப்படியெல்லாம் ஏழைகள் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் தன்னுடைய பேச்சில் அவர்கள் அழகாக எடுத்து வைத்தார்கள். அதே நிலைதான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒன்றிய அரசில் ஆளும் வர்க்கமாக இருக்கின்ற பாசிச அரசு என்ன செய்து கொண்டிருக்க என்பதை நாம் இங்கே தெரிந்து கொண்டால், இங்கே சொன்னார்கள் இல்லையா, நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களுக்கு அதிகமான வாக்குகளை தருவார்கள் என்று, இங்கு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், அக்கா அவர்கள் ஏற்கனவே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். என்னன்னா எவ்வளவு வாக்கு வித்தியாசம்! இந்தியாவிலேயே அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதி எதுவென்று சொன்னால் அது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தான். அந்த அளவுக்கு அவர் பணியை ஆற்றிருக்கிறார். சரி, நம்ம மோடி அவர்களுக்குள் வருவோம். இந்தியாவில் 2 பண்பாட்டு முறைகள் இருக்கிறது. சமஸ்கிருத பண்பாட்டு முறை, திராவிட பண்பாட்டு முறை. சமஸ்கிருத பண்பாட்டு முறை என்னவென்று சொன்னால் ஆரியம், வர்ணாசிரமம், பாசிசம். திராவிட பண்பாடு எதுவென்று சொன்னால் அனைவரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் என்று, இதுதான் திராவிட பண்பாடு மொழி. அப்ப திராவிடம் என்ன செய்தது, சமத்துவம், சமஸ்கிருதம் என்ன செய்தது என்பதை நாம் இங்கு தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாக்குகள் உதயசூரனை தாண்டி எதற்கும் செல்லாது. எல்லா தொகுதியிலும் மோடி அவர்கள் 2014 ஆட்சி கட்டில் ஏறினாங்க. 2014 தான் ஆட்சி கட்டில் ஏறினாங்க. அவர் அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக மக்களிடம் வாக்குகளை கேட்டார். எப்படி என்று சொன்னால் 60 மாதங்களை எனக்கு தாருங்கள். எவ்வளவு? 60 மாதங்களை எனக்கு தாருங்கள், 5 ஆண்டுகளை தாருங்கள், இந்தியாவின் பொருளாதாரத்தை நான் மாற்றி காட்டுவேன் என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள். ஆனா நம்ம எவ்வளவு கொடுத்திருக்கிறோம்? 10 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறோம். 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகள் மோடிக்கான வாய்ப்பை நாம் கொடுத்திருக்கின்றோம். சரி, இந்த 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் என்ன செய்தார்கள்? இங்கே மோடி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகம் வந்தார்கள். தமிழகத்தில் பேசினார்கள், தமிழ்நாட்டில் பேசினார்கள். ஒரு பாரத பிரதமர் அவர்கள் 10 ஆண்டு ஆட்சி கட்டில் இருந்துவிட்டு தமிழ்நாட்டில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்பதை நாம், நம் மக்கள், நம் சகோதரிகள், நம் சகோதரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் மேடையில் நின்று பேசுகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய அமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நாங்கள் என்ன பேசுகிறோம் என்று சொன்னால், 2 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு ஏற்று 3 ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற நாங்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மண்ணுக்கு, நம்முடைய திராவிட மண்ணுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பட்டியலிட்டு பேச போறோம். ஆனா மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் இருந்துவிட்டு நம்மளை தமிழ்நாட்டில் சந்திக்கிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், சாதனைகளை அவர் பட்டியலிடவில்லை.
அவர் வார்த்தை ஜாலங்களை உழைப்பதில் மன்னர். பொய் புரட்டை கூட உண்மை என்று மக்களை நம்ப வைப்பதில் அவர் கில்லாடி. அவர் என்ன சொல்கிறார்? தமிழக மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் காப்பாற்றுவோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் அழைப்போம், ஒழிப்போம். இதுதான் 10 ஆண்டு கால சாதனையா? தமிழக மக்களை நாங்கள் காப்போம் என்று 2 நாட்களுக்கு முன்பாக மோடி அவர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். இங்குள்ள என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அருமை நண்பர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் மிக்ஜாம் என்ற புயல் வந்துச்சு, மிகப்பெரிய பேரிடர். தென் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, காயல்பட்டினம் எல்லாம் வெள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பு. நான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அக்கா அவர்களிடம் தொடர்பு கொண்டு தூத்துக்குடிக்கு நாங்கள் வர்றோம், எங்களுக்கான நிவாரண உதவி நாங்கள் கொடுக்க வரோம் அப்படின்னு சொல்லி அக்கா அவங்க கேட்கிறோம். அக்கா அவர்கள் உடன் இருந்தவர்கள் சொன்னார்கள், அக்கா நீங்க வாங்க, நாங்க உங்களை கூப்பிட்டுக்கிறோம், ஆனா ஒண்ணு உங்களுக்கு நீச்சல் தெரியணும்னு சொன்னாங்க. என்ன தெரியணும்? நீச்சல் தெரியணும்னு சொன்னாங்க. என்னப்பா இப்படி சொல்றா, எனக்கு நீச்சலே தெரியாது அப்படின்னு. ஏன்னாக்கா அக்காவே 2 உருப்படி வச்சிருக்காங்க. ஒரு உருப்படிய ஒரு ட்ரெஸ்ஸ துவைச்சு போடுவாங்க, அந்த ட்ரெஸ் மறு உருப்படியே போட்டுக்குவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. உங்களால நீந்த முடியுமா வாங்க என்று சொன்னவர்கள் நம்முடைய அக்கா அவர்கள். அப்படி சூழ்நிலை இருந்து வேலை பார்த்து வீடு வீடாக மருத்துவச்சியாக, கிராமத்துல சொல்லுவோமே மருத்துவச்சியாக இருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக பணியாற்றியவர்கள் நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள். ஆக பாதிப்பு பேரிடர், மிகப்பெரிய பேரிடர். மோடி அரசு என்ன செய்தது? எங்களுக்கு பாதிப்பு வெள்ள நிவாரணம் வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசின் கதவை தட்டுகிறார். ஆனால் அவங்க என்ன செய்தார்கள், என்ன சொன்னார்கள்? இது மிகப்பெரிய பேரிடர் இல்லை, நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னார்கள். இங்க 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு மோடி? உங்களை பாதுகாக்க நான் இருக்கின்றேன். பேரிடர் காலத்தில் அம்மன் ஜல்லிகாசு கூட கொடுக்காத மோடி இன்னைக்கு இங்க வந்து என்ன சொல்றாரு? நான் உங்களை காப்பாற்ற என்று சொன்னால் அவர் வார்த்தை ஜாலங்களும் பொய் புரட்டும் எது உண்மை என்பதை இங்குள்ள மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, மோடி 60 மாதங்கள் கேட்டார்ல, அந்த 60 மாதத்துல அவர் என்ன செஞ்சிருக்காரு? நான் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் $1 1 நம்ம மதிப்பை நான் உயர்த்தினேன், பொருளாதாரத்தை உயர்த்துவேன், பொருளாதாரத்தை உயர்த்தி மக்களுடைய விலை ஏற்றத்தை குறைத்து மக்களுக்கான ஒரு சுமூகமான ஆட்சியை, நல்லாட்சியை தருவேன் என்று மோடி சொன்னார்கள். தந்தார்களா? ஒன்றே ஒன்று அவர்கள் செய்தார்கள். இந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவிற்கு வர வேண்டிய 25 லட்சம் கோடி வராக்கடன் இந்தியாவில் இருக்கிறது. எவ்வளவு? 25 லட்சம் கோடி வராக்கடன் இந்தியாவில் இருக்கிறது. சரி, இவங்க தரமாட்டாங்க வராக்கடன். இவங்க யார் வாங்கினாங்க 25 லட்சம் கோடி? சாதாரண குப்பனும் சுப்பனும் அந்த கடன் வாங்கல. கார்ப்பரேட் கம்பெனிகள் 25 லட்சம் கோடியை வாங்கிட்டு திருப்பி தரமாட்டேன் என்று வராக்கடன் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுப்போம்னா, ஒரு குப்பனும் சுப்பனும் வாங்கின வண்டிய சீஸ் பண்ணிட்டு போகுது பேங்க். ஒரு வீடு கட்டுறதுக்கு வாங்கின நம்ம நிதிய நம்ம வீடை சேர்த்து பிடிக்கிட்டு போயிருது வங்கி. ஆனா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வாங்கின 25 லட்சம் கோடி வராக்கடன் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொருளாதாரம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்தியாவுடைய கடன் சுமை இந்த 10 ஆண்டுகள மோடி அவர்கள் சொன்னார்களே, டாலருக்கு இணையாக தமிழ்நாட்டினுடைய மதிப்பை $1 மாற்றுவேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு 155 லட்சம்
கடன் சுமை இந்தியா தலை மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய கடன் 1,155,00,000 கோடி கடன் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்ப பொருளாதாரத்தை நான் மீட்டெடுப்பேன் சொன்ன மோடி இன்றைக்கு நம்மளை கடன் சுமையில் தள்ளிவிட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் யார் நமக்காக உழைத்தவர்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதேபோல் மோடி அவர்கள் சொன்னார்கள், பெட்ரோல் டீசல் விலைய நான் ஆட்சிக்கு வந்தா 40 ரூபாய்க்கு கீழே கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன விலை? அருமை அண்ணன் யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். 104 ரூபா, 104 ரூபா, 104 ரூபாய். ஆனா மோடி அவர்கள் சொன்னார்கள், நான் 40 ரூபாய்க்கு கீழே கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. சாதாரண ஒரு குடும்பத்துல டீசல் போடணும் என்று சொன்னால், பெட்ரோல் போடணும் என்று சொன்னால் மாதம் 1000 ரூபாய் சுமாரா எடுத்துக்கிட்டு 3000 செலவாகும் மாசத்துக்கு. அரிசி, பருப்பு, தோர பருப்பு, கடலப்பருப்பு இதனுடைய விலைவாசி பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு 2000 ரூபாய். அப்ப மாசம் 5000 ரூபாய் நம்மளுடைய தலையில் சுமத்தப்படுகிறது. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு? 12×5 60,000 ரூபாயை வரியாக நாம் நம்முடைய வரியை ஒன்றியத்துக்கு கொடுக்கிறோம். அப்ப பொருளாதாரத்தை வரிச்சுமையை குறைப்போம் என்று சொன்ன மோடி அவர்கள் நம்மளுடைய பொருளாதாரமும் நம்மளுடைய விலை ஏற்றமும் இன்றைக்கு வருடத்துக்கு 60,000 ரூபாயை நாம் இழக்கின்றோம். இந்த அண்ணன் ஒருத்தர் சொன்னார் நகையை பத்தி. நான் நகைக்குள்ள வர்றேன். 2014 ஒரு பவுன் தங்கத்தின் விலை எவ்வளவு? 5000 ரூபாய். இன்னைக்கு எவ்வளவு? 50,000 ரூபாய். 5000 ரூபாய் எங்கே, இன்னைக்கு 50,000 ரூபாய் எங்கே என்று சொன்னால், ஆண்டுக்கு நான் ஒரு பவுன் தங்கம் வாங்குறத இன்னைக்கு 50,000 தங்கம் வாங்கல, வருஷம் நம்முடைய மீது தலை சுமையில் இன்றைக்கு பொருளாதார விலை ஏற்றம் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்ப மோடி என்ன சொன்னாரு? பொருளாதாரத்தை நான் மீட்டெடுத்து மக்கள் மீதான வரியை குறைத்து நான் சுமூகமான ஒரு நல்லாட்சி செய்வேன் என்று சொன்ன மோடி இன்றைக்கு பொருளாதாரம் ஏற்றம் விண்ணை முற்றும் விலைவாசி மக்களை இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய வரி ஜிஎஸ்டியாக ஒன்றிய அரசுக்கு நாம் கட்டுகின்றோம். பணவீக்கம் என்பது என்னவென்று சொன்னால், ஏழைகள் மீது விதிக்கப்படுகின்ற மறைமுக வரிதான் பணவீக்கம். ஆக இந்த வரியை நாம் என்ன செய்யறோம்? ஒன்றிய அரசுக்கு நாம கட்டுறோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தருகிறா என்று சொன்னால் இல்லை. சென்ற ஆண்டு எவ்வளவு தந்தாங்க? 6.6%. இந்த ஆண்டு எவ்வளவு தந்தாங்க? 4.8%. அப்ப நம்ம கெட்ட வரிய நமக்கு ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறார் மோடி? நான் இருக்கிறேன், உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்றாரு. அப்ப யோசித்து பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் குஜராத்தில் ஒரு வெள்ள பாதிப்பு வருகின்ற பொழுது வாரி வாரி கொடுத்த வள்ளலாக மோடி அவர்கள் இருந்தார்கள். ஆனா நம்மளுக்கு நம்ம 1 ரூபாய் வரி கட்ட நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? வெறும் 29 பைசா தான் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம எப்படி நம்மளுடைய நாட்டை, நம்முடைய மண்ணை வழி நடத்துவது? பொருளாதாரத்தை சீராக வழிநடத்தாத மோடி அவர்களால் நம்முடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய பொருளாதாரம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கழகத்தின் தலைவர் இன்று நம்முடைய பொருளாதார சிந்தனையாளர், நிர்வாக திறமையாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நிதிப்பகிர்வு வரவில்லை என்று சொன்னாலும் தமிழ்நாட்டினுடைய சொந்த வரி வருவாயிலிருந்து பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் தந்திருக்கிறார்கள். இப்போது நான் வருவது, இதற்கு முன்பாக சொன்னது குஜராத் மாடல், சமஸ்கிருத மாடல், இப்ப நான் சொல்ல போவது திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நமக்கு என்ன கிடைத்தது என்பதை இங்குள்ள பெண்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இங்கே குறிப்பிட்டு சொன்னார்களே, இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே, மகளிருக்கான உரிமை தொகை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், திராவிட மாடல் நாயகர்
என்ன சொன்னார்? 7 கட்டமைப்புகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த 7 கட்டமைப்புகள் என்னவென்று சொன்னால், சமூக நீதி. முதலில் அவர் எடுத்த துருப்பு சமூக நீதி. தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணா வழியில், ஐயா கலைஞருடைய வழியில் முதலில் எடுக்கப்பட்டது சமூக நீதி. இரண்டாவது, கடைக்கோடி தமிழனுக்கும் தமிழர் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலம் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடு. ஆக 7 கட்டமைப்புகளை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். கடைக்கோடி தமிழர் என்று சொன்னார் இல்லையா, அது என்னவென்று சொன்னால் கலைஞரின் தாய் மாணவர் திட்டம். நான் எப்போதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை தாயிலும் கொண்ட முதலமைச்சர் என்று நான் சொல்வதுண்டு. இன்னைக்கு நீங்கள் எல்லோருமே அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், தாய் மாணவர் திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், வறுமை கோட்டுக்கு கீழாக உள்ள குடும்பங்கள், ஒரு பெற்றோர் பாதுகாப்பு இல்லாமல் தங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கக்கூடிய, மிக வறுமையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை எடுத்து அந்த குடும்பத்திற்கு வேண்டிய அனைத்து அரசினுடைய திட்டங்களை அவர்களுக்கு கொண்டு வந்து எல்லோரும் சமம் என்ற அந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் தாய் மாணவர் திட்டம். இதில் 5 லட்சம் பேரை கணக்கில் எடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அந்த துறைக்கு என்று 27,922 கோடி ரூபாயை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா மோடி ஏதாவது தந்திருக்காரா? வாயில மட்டும் பாயசம் கிட்ட போயிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்து காலை உணவு திட்டம், நம்முடைய பிள்ளைங்க காலை உணவு திட்டத்திற்கு 30,992 பள்ளிகளில் நம்முடைய குழந்தைகள் 15 லட்சம் குழந்தைகள் காலை உணவை, இன்னைக்கு மிக அருமையான உணவை தாயிலும் கொண்ட முதல்வர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த 15 லட்சம் குழந்தைகளுக்கும் அதை ஊரக பகுதியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு 600 கோடி ரூபாயை நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். கலைஞரின் மகளிர் உரிமை தொகை, இந்த உரிமை தொகை பார்ப்பது என்று சொன்னால், ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வைக்கணும்னா கடுகு டப்பால வெங்காய டப்பால போட்டுவோம். பெண்கள் அந்த காலத்துல சுருக்கு போய் வச்சிருப்பாங்க. அந்த சுருக்கு பேர ஒரு சின்ன சேமிப்பு வச்சிருப்பாங்க. ஆனாலும் மாச கடைசியில பார்த்தா அந்த பணம் இருக்காது, செலவழிஞ்சு போயிடும். இன்றைக்கு உங்களுடைய வங்கி கணக்கில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக, உங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய தொகையாக 1000 ரூபாய் தந்திருக்கிறாங்க. அதுக்கு நம்முடைய பெண்கள் 1,15 லட்சம் பேர் பெண்கள் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்று சொன்னால் 13,720 கோடி ரூபாயை வாரி வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது சொன்னார்கள், ஒன்றிய அரசு, மோடி அரசு கிராமத்தில் சொல்வார்களே அம்மன் ஜல்லி காசு கூட தரலன்னு, அந்த அம்மன் ஜல்லி காசு கூட தராத மோடி அரசு, மோடி அவர்கள் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு வாரி வழங்கியிருக்கார் என்று சொன்னால், அதுதான் நான் சொன்னேன், ஆரியம் என்ன, திராவிடம் என்ற அந்த திராவிடத்தில் அனைவரும் சமம் என்று அந்த சமநோக்கு பார்வை கொண்டு செல்கின்ற எல்லோருக்கும் எல்லாம் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் அக்கா அவர்களுக்கு வாக்குகள் அளிப்பீர்கள், அள்ளி கொட்ட போனீர்கள். உங்க உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் தோழிகள் வெளி மாவட்டத்தில் இருப்பாங்க, பக்கத்து தொகுதியில் இருப்பாங்க. அங்கெல்லாம் நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், எதிர்கால என் பெண் பிள்ளை, எதிர்கால என் பையன்கள் இன்றைக்கு சுய மரியாதையோடு இந்த மண்ணில் வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களிங்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்.
ஆக விடியல் பயணத்தை உள்ள பெண்கள் தாய்மார் இருக்கீங்க, பஸ்ல போயிருக்கீங்களா? இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா விடியல் பயண திட்டத்துல நம்முடைய முதலமைச்சர் தந்த அந்த திட்டத்துல நம்ம பெண்கள் எத்தனை முறை பஸ்ல போயிருக்கா என்று சொன்னால் 444 கோடி முறை இந்த விடியல் பயண திட்டத்துல நம்முடைய பெண்கள் பயணித்திருக்கா என்று சொன்னால் இது பெண்களுக்கான ஆட்சியால பெண்களுடைய விடியல். ஒரு வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அவள் பல்வேறு வேலைகளை வீட்டில் ஒதுக்கி வைத்து விட்டு அவள் வெளியே வருகின்ற போது அவளுடைய சிறுவாட்டிலிருந்து செலவழிச்சு வெளியே வரும்போது யோசிப்பாங்க, அந்த காசை நீ செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் மாதம் நம் பெண்கள் 888 ரூபாயை அவர்கள் சேமிக்கிறார் என்று சொன்னால் நம்ம தலையில வருடத்துக்கு 60,000 ரூபாயை சுமத்துகின்ற மோடி அரசு மாதம் 1000 ரூபாய், மாதம் சிறுவாட்டு காசு 888 ரூபாய் என்று சொல்லி ஒரு சேமிப்பை உருவாக்கக்கூடிய முதலமைச்சர் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இது மட்டும்தானா? இன்னும் எத்தனையோ திட்டங்கள். நம்முடைய தொழில் வளர்ச்சி இன்னைக்கு 8000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 800 கோடி ரூபாயை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். 80 கோடி ரூபாயை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். அதேபோல் தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் புதிய டைட்டில் பார்க், ஜிஇஓ டைட்டில் பார்க் உருவாக்குவதற்கு 13,000 பேர் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த புதிய டைட்டில் பார்க்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள். தொழில் ஒருபுறம் வளருது, விவசாயம் ஒருபுறம் வருது, மாணவர்கள் ஒருபுறம் சிறப்பாக படிக்கிறார்கள். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு இன்னைக்கு 34,000க்கு அதிகமான பெண்கள் இன்னைக்கு கல்லூரி நோக்கி செல்கிறாங்க. ஆக பெண்களுக்கு மட்டுமே கொடுக்குறீங்க, ஆண்களுக்கு கொடுக்கல, மாணவர்களுக்கு கொடுக்கல என்ற உங்களுடைய குரல் தாயிலம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு கிடைத்ததனால்தான் இன்னைக்கு தமிழ் புதுமை திட்டத்தை நம்முடைய முதல்வர் தந்திருக்கிறார்கள். ஆக எல்லாம் சிறப்பாக வளர்ச்சி பெறுகின்ற, எல்லோருக்கும் எல்லாம் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில நம்முடைய முதல்வர் ஒன்றை சிந்திக்கிறார், காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றத்தினால் இந்த மண்ணும் இந்த பூமியும் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கும் என்று சொன்னால் இருக்காது. இன்னைக்கு டெல்லியில பார்த்தீங்க என்று சொன்னால் முகத்துல மாஸ்க் கட்டிட்டு இருக்காங்க. காற்றினுடைய கார்பன் டை ஆக்சைடு என்பது இன்னைக்கு அதிகமாக டெல்லியில் இருந்து கொண்டு மக்கள் வெளியில் நடமாடக்கூடாது என்று கூட அவர்களை தடுக்கிறார்கள். அப்ப இந்தியாவில் டெல்லியில் இன்னைக்கு காற்று மாசுபாடு அதிகமாயிருச்சு. அப்ப இந்த காற்று மாசுத்திலிருந்தும் இந்த மண்ணையும் இந்த பூமி பந்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர்கள் காலநிலை மாற்றத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், என் சகோதரிகளே, என் தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் வீட்டுல போனா எவ்வளவு வேலை இருக்கும். ஏன்னா நானும் பெண் தான். வீட்டுக்கு போனா நம்ம வெளியில வந்தாலும் வீட்டுக்கு போனா என்ன செய்யணும், நம்ம பிள்ளைக்கு தோசை ஊற்றணும், அம்மா கொஞ்சம் லேட்டாச்சுல தந்தோம் நீ சாப்பிடு அப்படின்னு வீட்டுகளை நமக்கு இருக்கும். அப்படிதானே? ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற ஏதாவது ஸ்பெஷல் வேற இருக்கும். அதையும் தாண்டி இந்த பொதுத்தளத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இதையெல்லாம் எதிர்கால தலைவர்களுடைய வாழ்க்கையை சார்ந்தது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள். ஆக இது நான் வருகின்றேன். காலநிலை மாற்றம் அது என்னவென்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், அவர் ஒரு தமிழ் வித்தகர். அவருடைய பேச்சால் அவருடைய அனைவரையும் கவரக்கூடிய அழகான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அது அவர்கள் ஒன்றை சொல்லியிருப்பார்கள், கவிதை சொல்லியிருப்பார்கள். படிம கவிஞர் பிரமிளானுடைய கவிதை அங்கே பதிந்திருப்பார். சிறையில் இருந்து பிரிந்து இறகு ஒன்று, காட்சியின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதுகிறது என்று சொல்லியிருப்பார். ஒரு இறகு சிறையில் இருந்து விழுகின்ற அந்த இறகானது காற்றினுடைய தீராத பக்கங்களில் ஒரு பறவையுடைய வாழ்வை எழுதுகிறது என்று சொல்வார். ஏன் என்று சொன்னால், இந்த மண் எப்படி இருக்கிறது இன்றைக்கு, இந்த மண்ணை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி பாதுகாக்கணும், இந்த பிரபஞ்சத்தில் பல உயிர்கள் வாழ்கிறது,
அதுவும் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறார்கள். அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்திட இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 50 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர்கள் வாரி வழங்கியிருக்கிறார்கள். பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு என்று ஒதுக்கிய நிதி போக பல்லுயிரை பாதுகாத்திட 50 கோடி ரூபாயை அள்ளி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்பாக அவர்களுடைய செய்தியை நாங்கள் எப்போதுமே தொடர்ந்து பார்ப்போம். அப்போது பார்த்து கொண்டிருக்க நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா அதிகாலை வேளையில ஒரு சுடிதாரை போட்டுட்டு அக்கா கடற்கரையில என்ன பண்ணாங்க, அந்த ஆமை குஞ்சுகள்லாம் பிடிச்சு பத்திரமா பாதுகாத்து கடலுக்குள்ள விட்டாங்க. விட்ட பிடிச்சத ஆமை குஞ்சுகளை பிடிச்சு பாதுகாத்து பத்திரமா கடலுக்குள்ள விட்டாங்க. கண்ணுக்குள் இருக்கும் தேரைக்கு கடவுள் உணவளித்தாரோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் உயிரை பாதுகாக்கின்ற ஒரு முதலமைச்சர் யார் என்று சொன்னால் நம்முடைய கழகத்தின் தலைவர் ஐயா கலைஞருடைய பணியாற்றுகின்ற அன்பு தளபதியார் அவர்கள் தான். ஆக இன்றைக்கு நம்மளுடைய கடலோர பகுதியில பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு 14 கடலோர மாவட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதில் 1076 கிலோமீட்டரில் கடற்கரை பகுதியை மையமாக வைத்து அந்த கடற்கரை வளங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக 1675 கோடி ரூபாய் மதிப்பில் நெய்தல் மீட்சி இயக்கம் என்று சொல்லி இதற்கான நிதியை ஒதுக்கி தந்திருக்க என்று சொன்னால் ஆக கடற்கரை வளங்களை பாதுகாப்பதற்கு வாரி வாரி வழங்கியிருக்கார் நம்முடைய முதல்வர்கள் நிதியை என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல் நம்முடைய கடலூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடம்பூர் பகுதியில் 137 ஹெக்டேர் பரப்பளவில் லண்டன் கியூ கார்டன் நிறுவனத்தின் துணையோடு 345 கோடியில பல்லுயிர் பாதுகாக்கும் பூங்கா ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே அமைக்க இருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, கடல் ஆமை. இந்த கடல் ஆமைகளை பாதுகாப்பு மையத்தை, சர்வதேச கடல் பசு பாதுகாப்பு மையத்தையும் உருவாக்க இருக்கிறார்கள். அதுதான் சொன்னேன், கல்லுக்குள் இருக்க தேரைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய அரசு தான் நம்முடைய அரசு. ஆனா மோடி அரசு இருக்குல்ல, கடவுளே ஏமாத்துறாங்க. கடவுளுக்கே நான் தான் பாதுகாப்புறாங்க. ராமரே ஏமாத்துறாங்க. யாரு? ராமரே ஏமாத்துறாங்க. ராமருக்கு கோயில் முழுசா கட்டி முடிக்கிறப்ப நான் கட்டி முடிச்சுட்டே கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்லி ராமரே ஏமாத்தி விட்டாங்க. அதுதான் அக்கா சொன்னார்கள், நீங்க ராமரை கையிலிடுங்கள், நாங்கள் ஈவே ராமசாமியை இந்தியாவில் கொண்டு வருவோம் என்று நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னார்கள். ஆக தூத்துக்குடி, காயல்பட்டினம் மாவட்டத்தை போன்ற பகுதிகளில் கடற்கரை பகுதிகளை தேர்ந்தெடுத்து 250 கோடி மதிப்பீட்டில் பல மேம்படுத்தல் திட்டங்கள் நமக்கு வர இருக்கிறது. தூத்துக்குடி, காயல்பட்டினம் கடற்கரை பகுதியில் நீலக்கொடி கடற்கரை என்ற சான்றிதழை பெறுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 250 கோடி ரூபாயை ஒதுக்கி அதற்கான பணிகளை துவங்க இருக்கிறார்கள். ஆக இதுதான் எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் சமமான ஒரு ஆட்சியை, ஒரு பொறுப்பை, ஒரு நிதியை, எல்லோரையும் பாதுகாப்பேன் என்று ஐயா கலைஞருடைய வழியில் நமக்கான திட்டங்களையும் நமக்கான நிதியையும் மோடி அரசு, ஒன்றிய அரசு நமக்கான நிதிப்பதை தராத பொழுதும் இந்த மண்ணை காத்து நிற்கக்கூடிய ஐயனாராக, காவல் தெய்வமாக நம்முடைய முதலமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கார் என்பதை என் குல தாய்மார்களை மறந்து விடாதீர்கள். அதேபோல் சிறுபான்மை மக்கள், குறிப்பிட்டு சொன்னார்களே, சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்களை, தர்காக்களை புனரமைப்பதற்கு 10 கோடி ரூபாயை நிதியை தந்திருக்கிறார்கள். சிறுபான்மை நலத்துறைக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்று சொன்னால் 1429 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதுதான் தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்கள். அதே போல் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர், இன்றைக்கு இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத நீர் விளையாட்டு ஒலிம்பிக்கை நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறார்கள். அதற்காக
ராமேஸ்வரத்தில் 44 கோடி ரூபாயை ஒதுக்கி தந்து அந்த நீர் மேம்பாட்டு ஒலிம்பிக் நிலையத்தை கொண்டு வரைத்தார் என்று சொன்னால் இதுதான் அனைவருக்குமான ஆட்சி, அனைவருக்குமான ஆட்சி. இந்த ஆட்சியில் யாருக்கு நாம் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும்? பாசிசத்துக்கும் வர்ணாசிரமத்திற்கும் எதிராக நாம் அவர்களை இந்த மண்ணை விட்டு விரட்டவில்லை என்று சொன்னால் நம்முடைய எதிர்கால தலைவர்களுடைய, பெண் பிள்ளைகளுடைய, மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய வாழ்க்கை தரம் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே உங்களுக்காக அனுதினமும் ஐயா கலைஞர் அவர்கள் சொல்வார்களே, உழைப்பு 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 என்று அந்த உழைப்பின் வடிவமாய் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தான தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வழியில் உங்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த தளபதியார் அவர்களுக்கு நீங்கள் எப்போதும் உறுதுணையாக இருந்திட வேண்டும். அக்கா கனிமொழி அவர்கள் நேற்று நைட்டு 1:30 வந்தாங்க. நேற்று நைட்டு தஞ்சாவூர்ல பொதுக்கூட்டம் பேசிட்டு இங்க நைட்டு 1:30 வந்தாங்க. காலையில இங்க பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மாரத்தான் போட்டி. இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா இது முடிச்ச உடனே கபடி போட்டி. ஆக முதலமைச்சருடைய பாதையில், ஐயா கலைஞருடைய வழியில் உங்களுக்காக குடும்பத்து பிள்ளையாக, இந்த தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அக்கா கனிமொழி அவர்களை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில், அதிகமான வாக்குகள், இந்தியாவில் இதுவரை யாரும் வாங்காத வாக்குகளை நீங்கள் அள்ளி தந்து அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னைக்கு எதிர்கட்சிகள் யாருமே யோசிக்கிறாங்க, தூத்துக்குடி பக்கமா நான் நிற்க மாட்டேன், நான் வரமாட்டேன் என்று யோசிக்கிறார்கள். அந்த பெண் சிங்கத்திற்கு உங்கள் வாக்குகளை அள்ளி தாருங்கள், தாருங்கள். நாடும் நமதே, நாடும் நமதே, இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.